பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை ஆவியானவர் துணையோடு உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாரு. நாம அதை காட்டிலும் மிக அதிகமாய் தேவனிடத்தை எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுலே ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல எது முதன்மையானதா இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தமா இருக்கணும், ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆராதனைக்கு போகணும், எல்லாரும் செய்யற காரியம் தான். ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை மேன்மைப்படுத்தி முக்கியப்படுத்துகிறார். என்ன காரியம்? வெளிப்படுத்த விசேஷம் 2:10 கடைசி பகுதி வாசி ஜபிக்கலாம். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், தெய்வ பிள்ளைகளே, உண்மையாயிருக்க விரும்புகிறார். 2 காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்த உண்மை கடைசி வரைக்கும் இருக்கிறதா? ஊழியம் ஆரம்பிக்கும் போது இருந்த உண்மை அந்த ஊழியத்தை முடிவு செய்யும் போது இருக்கிறதா? வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இருந்த உண்மை இந்த வாழ்க்கையை முடிக்கும் போது இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி ஒவ்வொருவர் வாழ்க்கையில வரும். உண்மை தவறக்கூடிய சூழ்நிலைகளை சத்துரு உண்டாக்குவார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, மரண பரியந்து நீ உறுதியாயிரு, உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதற்கு வசனங்களுக்கு முன்பாய் நீ வாசிக்கும் போது உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும். காரணமே இல்லாம உங்களை பயப்பாங்க. ஏன் உங்களை திட்டுறாங்க? எதுக்கு உங்களை திட்டுறாங்க? எதுக்கு நீங்க செய்யாத பழி உங்க மேல போடுறாங்க? ஏன் உங்களை பார்த்தா ஒரு வெறுப்பு, ஏன் உங்களை பார்த்தா ஒரு கசப்புன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சில நேரங்களை போய் அழுவீங்க, நான் ஒண்ணுமே செய்யல, ஏன் என்ன இப்படி வெறுக்கிறாங்க, ஏன் என்ன இப்படி குற்றப்படுத்துறாங்க, ஏன் நான் செய்யறதெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு உள்ளத்துல ஒரு அங்கலாய்ப்பு வரும். ஆனா ஒண்ணு நிச்சயம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க அந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து வரும்பொழுது அந்த உண்மையை தவறிடாதீங்க. மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பாதையை, ஊழியத்தை நீங்க மாத்திக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், எத்தனை இடர்கள், பாடுகள், துன்பங்கள், இழப்புகள், தோல்விகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் உண்மையாய் நில்லுங்க. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். சில நேரங்கள்ல உண்மையா இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை தாமதிக்கிறது போல தெரியும். ஆனால் ஒண்ணு என்ன தெரியுங்களா? உண்மையாய் இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? பரிபூர்ணமா இருக்கும். 100% ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். விசுவாசிங்க, உண்மையா இருங்க. எந்த சூழ்நிலையும் தேவன் நம்ம மேல வச்சு அந்த நம்பிக்கை இழந்து போறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. கொஞ்சத்துல, வறுமையில, கஷ்டத்துல 5 பேருக்கு, 2 பேருக்கு, 50 பேருக்கு, எத்தனை பேரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும், நடத்தினாலும், என்ன வருமானத்தை உங்களுக்கு கொடுத்தாலும், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வருமானத்துல கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. உங்க உழைப்புல கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. உங்கள் ஊழியத்துல கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. குடும்பத்துல கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தர் உங்களோடு கூட, இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு கூட பேசினவர் உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீ மரண பரியந்து உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும். உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.